வந்துட்டேன்டா ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெமரிஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். பர்சனலாக எனக்குமே இந்த எஃப்எஃப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை டபக்குன்னு வந்து சேரும். இன்ஸ்டாகிராம் அதுக்கப்புறமா டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே போஸ்ட்லேயுமே போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பயோலையுமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே புக்கலே, சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த மூலை வந்துல போனால் கச்சி கச்சி வச்சிடணும், வேறு பயமாக இருக்கேன். அங்கே அட ஜீவனா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம் ஆமாம், பார்த்து ரொம்ப பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? அடே நம்ம பழகி இன்னும் ஒரு நாள் கூட ஃபுல்லாக முடியலடா. ஸ்கூல் கூட முடியல, இப்போ தானே பார்த்தோம். ஆமாம் மறந்துட்டேன். இல்லை மறந்துட்டியா? அடே பாவி, உனக்கு என்னாச்சு? ஆமாம், உனக்கு மஞ்சள் அடிபட்டுச்சா? உனக்கும் மறக்கிற வியாதி இருக்கா? நான் தான் ரொம்ப மறந்தவன் நினச்சேன். என்னோட பல மடங்கு ஜாஸ்தியாக முட்டி போயிடுச்சா உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஞாபகம் இருக்கு. உனக்கு சும்மா ஒரு ஃபன் டாக் கொடுத்தேன். எதெல்லாம் ஃபன் பண்ணணும்னு அவசியம் இல்லையா? அம்மா எதுக்கு நீ போய் சூசைட் அட்டன் பண்ண போன? யாரு? நானா? அட இந்த ஜங்குக்கு எப்படி என் சைடு வர வைக்கலான்றதுக்காண்டி மாடியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. அதுக்குள்ள அவனே என்னை தேடி வருவான்னு நினச்சி பார்க்கல. அது மட்டும் இல்லை, கீழே எல்லாம் என்ன கீழே குதிக்க போகிறேன்னு நினச்சேன். ஏர் பலூன்லாம் விரிச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்குறப்ப செம காமெடியாக இருந்துச்சு. சரி நல்லா ஃபன் பண்ணிட்டு போகலான் இருக்கிறப்ப ஜங்குக்கு வந்துட்டான். சரி அவன் கூட ஃபன் பண்ணலான்னு நினச்சேன். கொஞ்சம் சீரியஸாக போய் சமாதானம் ஆகிட்டோம். ஏன்னா சமாதானம் ஆகிட்டீங்களா? ஐயோ நீங்கள் என்ன சரிங்க அதுக்கப்புறம் சமாதானம் ஆகுறீங்க? இது என்னடா நடக்குது? சண்டை போட்டே இருக்கீங்க. டி லவ்னா சண்டை இல்லாமல் இருக்குமா? சண்டை இருந்தால் தாண்டா லவ். இப்போது சங்க கோவப்பட்டு என்கிட்ட சண்டை போட்டதாக இருக்கட்டும், அடுத்து சமாதானம் பண்ணுறதுக்காண்டி என்கிட்ட ஸ்மூத்தாக பேசுகிறதா இருக்கட்டும், எனக்கு சங்குக்கா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஐயா உண்மையிலே முத்திடுச்சு தான். ஐயோ ஜிமினா, நீ சரியான ட்ரூப்லெட். பத்தியா எல்லாரும் நான் பார்த்தா சொல்லுவாங்க, நீயுமே நான் அப்படி சொல்கிறல. படா படா பதேசி நாய பொன்போக்கே அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின் திட்டாட்டி அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே. ஐயோ கோவப்படாத. சரி சரி இங்கே வா, எங்கே உட்காரு. இதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது. நீ ஒரு பர்சனை லவ் பண்ணா அதானே? இரு, நீ தான் சுகாவை லவ் பண்ணுறல, அப்போது உனக்கு பிடிக்காம இருக்குமா? அது எனக்கு அவனை பிடிக்கும், ஆனால் லவ்வின்லாம் சொல்லிட முடியாது. கொஞ்சம் கிரிஞ்சுத்தனமாகவும் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கேரப் பண்ணி பார்த்துப்பா. அதுக்கு வேண்டி அது லவ்னு ஆயிருமா? இது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்குள்ள தெரிஞ்சிருந்தா உயிரோடு தூக்கி போட்டு புதைக்குழியில் புதைச்சிருவாங்க. ஆஹா, எனக்கு மூச்சில் சாகிறதுக்கு பிடிக்காதட்டேங்க. அடக்கர்மேந்திரா, அட பாவி, இதுக்கெல்லாமா ஃபேமிலிக்கெலாம் இன்னுமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? டெக்னாலஜிலாம் இங்கே எவ்வளோ அழகாக வாழ்ந்துட்டு இருக்கு, இன்னுமா எதுக்குடா ஸ்டூப்பிடாக இருக்கீங்க எல்லாருமே? லவ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜிக்காக என்ன சம்மந்தம்? லவ் பண்ணணும்னா வீட்டுக்கு தெரியாமல் கூட லவ் பண்ணலாம். என்ன சொல்கிற? அதை எப்படி தெரியாமல் லவ் பண்ண முடியும்? இப்போது நானும் ஜங்குக்கும் அந்த மாதிரி தான் லவ் பண்ண போகிறோம். அப்போ பண்ணுறப்போ உனக்கே புரியும். நீ சுகா கூட அழகாக கமிட்டட் ஆகலாம். இரு, அம்மா நீயே இன்னும் சுகா கிட்ட அவனோட லவ் சொல்லாமல் இருக்கா? இல்லை, இப்போவே அவன் எவ்வளோ உரிமையாக பண்ணிகிட்ருக்கான். அப்போ லவ்லாம் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நான் எதுவுமே சொல்ல முடியாது, அவனை திட்ட முடியாது, அவன் மேலே கோவப்பட முடியாது, அவன்கிட்ட என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும்தான் பண்ண முடியும். எது மட்டும் பண்ண முடியும் ஜிமினா? உனக்கு அது பிடிக்காதா? அது என்னமோ பண்ணுவாங்களாமே, அது அது எனக்கு சொல்ல தெரிலப்பா. ஏதோ நடக்கும்னு மட்டும் தெரியும். உனக்கு பிடிக்காதா? அது பிடிக்கலன்னு சொல்லிட முடியாது, பிடிக்கும். ஆனால் எனக்கு அவன்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கு அவனை பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருக்குட்டே அங்கே. ஐயோ ஜிமினா, லவ்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு பயம்னு இருக்க தான் செய்யும். நீ வேற அந்த பயம் இல்லைடா, அவன் என்ன ஏதாச்சும் பண்ணிடுவான்ற பயம்.
நான் பாட்டுக்கு குழந்தைங்கள்தானு பார்த்துட்டுன்னு வச்சுக்கோ, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும்டா டேங்கே. அப்புறம் இந்த ஜிமினோட நியூஸ் ஸ்கூல் ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாக பரவும். சின்ன வயசுலேயே குழந்தைய பெற்றெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிடா இது தேவை? எனக்குலாம் அதெல்லாம் வேணாம். எனக்கு கல்யாணமும் வேணாம், லவ்வோ வேணாம், எதுவுமே வேணாம். குழந்தைலாம் பிறந்தா ரொம்ப ஒழிக்க மாட்டேன் அங்கே, எனக்கு எதுவுமே வேணாம். ஐயோ, ஓ நிலைமை எனக்கு புரியுதா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு வலி இருக்கும். இன்னும் யாரு இப்போவே குழந்தை பெற்றுக்க சொன்னா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆளா? அது குழந்தெல்லாம் ஆகாதா? என்ன சொல்கிற? ட்ரை பண்ணி பார்த்துருக்கியா? அடிச்சு நான் லவ் இப்போ தான் பண்ணுறேன். ஸ்டூபிட், நான் எப்படி அதை செக் பண்ணி பார்ப்பேன்? சொல்லியிருக்காங்க, அதனால எனக்கு தெரியும். யார் சொல்லியிருக்கா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது யாரு உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு? நான் தானே உனக்கு ஃப்ரெண்டு. சரி, நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பட் ஏன்னா அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்து எப்படி நீயும் ஜங்குக்கும் அதே மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அவன் இன்னைக்கு வரல, லீவ் போட்டான். எப்படியும் நாளைக்கு வருவான். அவன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கேன். நிறைய விஷயத்த அவன் எனக்கு கிளியர் பண்ணியிருக்கான். அவனால தான் எனக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியும். அடப்பாவி, அதே இதுல எவ்வளோ மெதுவாக பேசுகிறேன். அங்கே பாரு, நம்ம ஜங்குக்கு இங்கே தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கா? ஏய், அது ஓன் ஜங்குக்கு. எனக்கு அது வந்து என்ன நினச்சேன்? ஐயோ மறந்துட்டேன்டா. என்னமோ நினச்சேன். எனக்கு சுகா தான். சரி, ஜங்குக்குனா எனக்கு கொலை வெறி. நல்லா அதில் 10 மணியே பார்க்க மாட்டேன். ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படி ஜிம்மினை தான் முறைகிறான். என்னதுடா, எதுக்கு அவன் இப்போ என்ன முறைச்சிட்ருக்கான்? நீ தானே தள்ளி விட்டா, நான் தள்ளி விட்ட மாதிரி முறைச்சிட்ருக்கான். ஒரு வேளை நீ சொல்லி தான் தள்ளி விட்டான்னு நினச்சிருப்பானோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான்லாம் சொல்லிட்டுமா? அது இல்லை, நான் போக மாட்டேன். எனக்கு அவன் மேலே கோடிது. நான் ஏன் போகணும்? நான் போக முடியாது. தப்பா நினச்சிட்டு போடுறோம். ஆமாம், நீ சொல்லிட்டா சரி. என்ன நான் சொல்லிதான் நீ அவனை தள்ளி விட்டுனே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஜான் எப்படியே வரான். ஏய் பார்த்து கொஞ்சம், நீ தான் காரணமா? என்ன இடே ஏதுக்குள்ள சட்டையை பிடிக்கிறோம்? எங்கள் அம்மா சட்டை கசங்குச்சுனோ திட்டுவாங்க. விட்றா சட்டையை விட்றா. டேய் பொறுக்கி நான் பொறுமைக்கு விட்றா அப்படின்னு சொல்லி அங்கே ஜிமின்க்கு அங்கேயும் கத்திட்டே இருக்கான். ஸோ அவங்ககிட்ட தான் அப்படியே அங்கே ஜானோட கையை தட்டி விட்றான். ஏய், ஓ ரவுடித்தனத்தெல்லாம் இவங்கிட்ட காட்டாத. போ, வேற யாராச்சும் இருப்பாங்க பயந்தவங்களா, அவங்க கிட்ட போய் காட்டு. சும்மா வந்து ஜிமினே போட்டு மிரட்டிட்டு இருக்க. உனக்கு என்னடா சரியான பைத்தியமா நீ? யாரா ஜிமினிவன்? ஃபுல்லாக அரைக்கோட்டி மாதிரியே நின்றுட்டு இருக்கா. சிச்சி போ. எனக்கு ஒன்று பார்த்தாலே ஒரு மாதிரி கடுப்பாக ஆகுது. ஏன்னே தெரிய மாட்டேன்டுது. நீ தானா என் ஜங்குக்கு சும்மா வந்து அவனை பாருடா, அவனை அடிடா அப்படின்னு சொல்லி டர்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. ஏய் என்னடா, எனக்கும் தான் உன்னை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆனால் என்ன சகிச்சுட்டு உன் முன்னாடி வந்து நின்று பேசலை. இந்த பார், எனக்கும் உன்னை பிடிக்கல, உனக்கும் என்னை பிடிக்கல. ஸோ 2 பேருமே பேசாமல் இருக்கிறதா நல்லது. என் விஷயத்தில் நீயும் தலையிடாத, ஓ விஷயத்தில் நானும் தலையிட. வெயிட், என்ன சொன்னேன் இப்போ? என் விஷயத்தில் நீ தலையிட மாட்டேன்னு தானே சொன்னேன். அப்போ நானும் ஜங்குக்கும் ரொமான்டிக்காக இருக்கிறப்போ எங்களுக்காண்டி வந்து பல்பை பிடிக்கிறியா? ஜான் ஜங்குக்கு இதை கேட்குறப்போ சரியான சிரிப்பு வந்துடுது. அவன் எப்படி டர்ன் பண்ணிடுறான். ருக்காகுமே அங்கே சரியான சிரிப்பு வருது. மச்சான் என்னடா இப்படி கலாய்க்கிறான்? நான் அந்த கண்டிப்பாக அந்த இதுக்கு தூக்கு போட்டிருப்பேன். இது என்னடா இந்த மாதிரி மரண கலாயாரு இது? பேசாமறா, அவன் சுத்துறப்புறா அவமானத்தில் அமைதியாரு. ஆமா, நீ இன்னும் போய் அவனை அடிக்காம பள்ளி கட்டி நின்றுட்டு இருக்கா? அடிக்கலையா? டேய் போலாங்க, சட்டையை பிடிச்சானே அதுக்கு ஏதாச்சும் கேட்டியா? சும்மா என்னத்துக்கு இப்போ என்கிட்ட வந்து சொல்கிற? ஆமாம்ல, அதை மறந்துட்டேன். இவனோட சேர்ந்து எனக்குமே எல்லாமே மறக்குது. ஓ ஷர்ட். ஏய் ஜான், எதுக்குப்பா அவன் மேலே கை வைக்கிறா? அவன் ஷர்ட்லேருந்து கையிடுறா. பைத்தியக்காரா, நீ கை வச்சிருக்கிறது என்னோடது, ஒழுங்குறது கையெடு அப்படின்னு சொல்ல ஜான் அப்படியே ஜிமின் ஷர்ட்லேருந்து கை விடுறான். ஜிமின் அப்படியே கொஞ்சம் தூக்கி கீட்டு நின்றுட்டு இருப்பான். டம்முன்னு அப்படியே ஒரு மாதிரி காலை நீ கீழே போடுறான். தாடி என்ன நீ இவ்வளோ ஹைட்டாக இருக்கா? என்ன நான் தான்டா சொன்னேன், அவன் தான் தள்ளி விட சொன்னேன். சி, அதாவது இது எப்படி சொல்லணும், அதாவது நான் தான் டேங்க ஓகே கரெக்டாக சொல்கிறேன். நான் தான் டேங்க தள்ளி விட்டேன். நீ யார்ரா நான் சொன்னால் டேவங்க வந்து கேட்பான். என்னடா கேட்பல்லடா? கேட்பேன் ஜிமினா, கண்டிப்பாக கேட்பேன். நான் சொல்லிதான் ஜங்குக்கு அங்கே டேவங்க வந்து லவ் பண்ணான். கரெக்ட், எல்லாத்தையும் ஓரளவு சொல்லிட்டேன். எப்படி திக்கமாக சொல்லிட்டேன் டேவங்க? சொல்லிட்டேடா, குட் ஜாப். மெமரி லாஸ் பைத்தியம் என்கிட்டே நல்லா சொல்லிகிட்டே இருக்காதா?
இதையாச்சும் பிடிச்சி கட் பண்ணி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நடந்து போகிறான். ஜிமின் அப்படியே அவன் போகிற வரையும் பார்த்துட்டு கிளாஸ் ரூமை விட்டு வெளியே போனோன்னு வெட்டிடுவான், வெட்டி தான் வந்து பாரிடா, கையில் சிக்கவே சிக்காது, நானே சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் அப்படியே போன பிறகு தியான்னு உட்காந்து குதிச்சுலாம் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்குக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பான். ஏன்னா அப்போ தான் கிளாஸ் ரூமை விட்டு அழகாக தப்பிச்சு விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு அவன் அப்படியே அங்கே உட்காந்துருப்பான். ஸோ நம்ம டேவங்க வந்து அப்படியே லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான். ஜங்குக்கு அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம டேவங்க தான் பார்க்குறான். டேவங்க அப்படியே கண்ணை அமைக்காம அப்படியே நம்ம ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கிறவன். அவன் அப்படியே அவனை பார்த்துட்டு லைட்டாக ஒரு கிஸ் மாதிரி பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே முறைகிறான். ஸோ அப்படியே டேர்ன் பண்ணுறான். என்ன மச்சான் என்ன பண்ணுறான்? கிஸ் அடித்தான். எதை அடிச்சானா? டாய் எதுவும் பேசணும், அவன் பார்த்துக்கிறான். டோங் தான் அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே ஒன்று எழுத ஆரம்பிக்கிறான். ஸோ ஜிமின் வந்து அப்படியே எட்டிக்கிட்டு பார்க்க வரான். உனக்கு வெக்கமாகவே இல்லையா ஜிமினா? ஏன்டா அப்படி கேட்குற? இப்படி பர்சனலாக ஒன்று எழுதிட்டு இருக்கேன், இப்படி கூச்சமே இல்லாமல் வந்து எட்டி பார்க்குற? டேய் உன் கதையெல்லாம் என்கிட்ட சொல்கிற, அப்போல்லாம் உனக்கு கூச்சமாக இருக்காதா? அது என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்குறேன்? பண்டத்தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சும்மா நின்றுட்டு இருக்க பையனை பிடிச்சி எல்லாத்துக்கிட்டே சொல்லி விட்டுட்டு அதுக்கு ஆர்வத்தையும் கூட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து ஏதோ சொல்லாமல் இருப்பீங்களா? நான் வந்து ஏதோ கேட்காம இருப்பேனா? நான் எதுக்காண்டு இப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கேன்? டைலாக் வந்துச்சு, நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கணும்ட்டாங்க தெரில. அப்போ மூடிட்டுடா. இப்படி வந்து எட்டி பார்த்துட்டு இருக்காத. ஒரு விஷயத்த தான் சொல்ல முடியும், எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. எது சொல்லணுமோ அது தெரிவிக்கப்படும், எது சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு புரியலடா மச்சான். புரியாதவரை எனக்கு நல்லது. தொட்டடைங்க எப்போ பார்த்தாலும் ஜிமினி காமெடி பீஸாவே நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜிமினிக்கு ஒரு ரூபம் இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. ஏன்னா எனக்கே தெரியாது. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போர்டை பார்க்க கரெக்டாக சுகர் அப்படியே டர்ன் பண்ணி ஈன்னு பல்ல கட்டுறான். என்னடா எதுக்கு பல்ல கட்டுற? எனக்கு உன்னை பார்த்தாலே அந்த ஞாபகம் வருது. போந்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே எல்லாத்தையும் கோடை போட்டு உரிச்சிருவேன். ஏதா கீழே இருக்கலாம், அதான் வந்து உரிச்சு கட்டுறான். ஏன்னா டேங்க அவனுமோ சொல்கிறான்டா. கேட்டேன் பார்த்தேன். நான் எதுவும் சொல்ல முடியாது, நீ தானே ஸோ நீ போய் ஹேண்டில் பண்ணிக்கோ. இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஆமாம் நீ சும்மா விடக்கூடாது, அவன்கிட்ட போய் சண்டை போட. அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே அவன்கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்றியா? நான் ஏன் கொடுக்கணும்? இப்போ தான் உன் பர்சனல் கூட தலையிடக்கூடாதுன்னு சொன்னல, என்னால் அதெல்லாம் பண்ண முடியாதுடா. நீயே போய் பார்த்துக்கோ, நீயே போய் எல்லாத்தையும் பண்ணிக்கோ, நான் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டியா? நிச்சயமாக பண்ண மாட்டேன். நிஜமாக பண்ண மாட்டேன்டா, எங்கள் அம்மா மேலே சத்தியமா நான் பண்ணவே மாட்டேன். பொண்ணு எப்படி பண்ண வைக்கணும்னா எனக்கு தெரியும். ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தீவிரமாக பேசலான் இருக்கேன். இந்த இந்த டேப் ரெக்கார்டில் இருக்கு. ஸோ இதை யாராச்சும் கேட்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்க ஜிமின் தான் நான் மச்சான் எனக்கு போட்டு காட்டுறா, நானும் கேட்குறேன். முட்டாள், இது உன்னோட ரெக்கார்ட் தான். ஜமுக்கு பற்றி திட்டினியே, அதுவா? அடே பாவி, அது ஏன்டா கொடுக்குற? ஆமாம் நான் என்ன திட்டினேன்? வேணா திரும்ப கேட்குறியா? முன்மேலும் மறந்துட்டான் கூட, நான் திரும்ப கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன்ஸை அதில் மாட்டி அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறான். ஐயா என்ன இப்படி திட்டிருக்கான்? டேங்க நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். அந்த ஜிமினா ரொம்ப மோசமான ஜிமினாவாக இருக்கா. இந்த ஜிமினா ரொம்ப குட் பாய். நானே கொண்டு போய் அந்த லெட்டர் கொடுத்துட்றேன்டா. ஒன்று தெரிஞ்சால் போதாது, எல்லாம் பணமாடு மாதிரி இருந்துச்சு நிற்கும். சிச்சி உட்கார் அப்படின்னு சொல்லி ஜிமின் எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அந்த லெட்டர் நானே போய் கொடுக்குறேன். அந்த லெட்டரை அப்படியே போய் வாங்கிக்கிட்டு அப்படியே போய் சுகா முன்னாடி நிற்கிறான். அந்த பெஞ்சு மேலே கை போட்டு சுகாவை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். என்னடா இப்படி முதலா நீ நிற்கிறா? ஏன் நிற்கக்கூடாதா? எனக்கு நிற்கணும்னு தோணுது, நான் நிற்பேன். என்ன தைரியம் தான் நீ என்னை பார்த்து அப்படி பண்ணியிருப்ப? எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை பார்த்து கிஸ் பண்ணியிருப்ப? அதெல்லாம் விட்டுட்டு நீ எதுக்காண்டிடா? ஒரு நிமிஷம்,
நான் இப்போ என்னமோ பண்ணணும்னு வந்தேனே, என்ன பண்ணணும்னு வந்தேன்? என்ன திரும்ப கிஸ் பண்ண வந்தியா? நான் என்ன உங்ககிட்ட அது பண்ணணும்? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். நான் அதுக்காண்டி ஒன்றும் வரல. அப்படி கூட வச்சுக்கலாமோ? ஏன் வச்சு இப்போ நான் பேசினது எதுவும் சத்தமாக பேசலையே, அது அதுக்கு கேட்கல தானே? அப்படி தான் நினைக்கிறேன். கேட்கலாம். கேட்கலையா? டேய் ஜெமினா, வாடா இங்க. நான் வந்துட்டேன். அதை கொடுத்துட்டு வர பெண்ண. டேய், நீ வந்து என்கிட்ட ஓவராக இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தா தேங்காலப்பா போலீஸு அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டி அவன் எப்படியே ஜங்குக்கிட்ட அந்த லெட்டர் பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஜங்குக்கும் அதை அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அதை அப்படியே எடுக்கிறான். ஜிமினிக்கு இதை பார்க்க செம்ம கண்டா இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணிடுறானோ, டேய் இந்த பர்றா பொறும்பக்க இன்னொரு தட்டி என் பின்னாடி சுற்றுனா அவ்வளோதான் பார்த்துக்கோ, உன்னை கொன்னுருவேன். நல்லா வார்ன் பண்ணிட்டேன். இனிமேல் சுகா என்கிட்ட பக்கத்தில் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே மூவ் ஆகி போக சுகா அப்படியே ஜிமினோட கை பிடிக்கிறான். என்னதுதா இப்போ என்ன பண்ணிட்டு போனா? கண்டுபிடிச்சிட்டானா லெட்டர் பிடிச்சத? அதுதாடி. ஸோ சுகா இப்போ அப்படியே இருந்துச்சு ஜிமின் பக்கத்தில் தான் வரான். உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? என்கிட்ட வந்து இப்பெல்லாம் எனக்குமே பேசாதால இப்போ வந்து பேசுகிறா. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் வந்து நான் வந்து எனக்கு தெரியல, உங்ககிட்ட சண்டை போடணும்னு தோணுச்சு, அதனால வந்து சண்டை போட்டேன். என்கிட்ட இந்த மாதிரிலாம் குறுக்கு கொஷின் கிட்ட நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். நான் எதுக்கு வந்தேனே தெரில. ஹேய் நடிக்காதடா, கிஸ் வேணுமா? அதுக்கு தான் வந்தியா? இல்லை, நம்ம எப்போ கிஸ் பண்ணோம் எனக்கு எதுவுமே என் மண்டையில் ஞாபகம் இல்லை. ஜிமின் மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டான், மொத்தமாக மறந்துட்டான். பாய். உன் பேர் என்ன? நான் பார்க்கல, நான் எதுவும் பார்க்கல, நான் போயிட்டு வரேன். ஹாய் ஹாய், உனக்கும் ஹாய்டா, உனக்கும் ஹாய், அப்போ எல்லாத்துக்கும் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜிமின் தான் அவன் மரணமாக சமாளிச்சுட்டு அப்படியே போயிட்டு அவங்ககிட்ட போய் உட்காடுறான். சரி, ஓகே புக்களே, இந்த எபிசோட் வந்து இதோட முடிஞ்சு. அண்ட் ஐ திங்க் இந்த எபிசோட் கொஞ்சம் லாங்காக போகும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம் 10 எபிசோடில் முடிக்கிறதா இல்லை 15 எபிசோடில் முடிக்கலாமா வேணுமான்னு பார்ப்போம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது வந்து ஓவர் ட்விஸ்ட் இருக்கும்னு நினைக்காதீங்க. இது ஜஸ்ட் நார்மலான ஒரு மினிமலான ஒரு ஸ்டோரி. நல்லா இருக்கும், ஃபன் இருக்கும், ஃபீல் குட் தான் சொல்லப்போனால். ஓவராக ஹர்ட் சம்திங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது புக்களே. ஸோ அழகாக நீட்டாகவே நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து இப்படி என்ன நடக்கும் அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட் ஒரு காமெடி ரொமான்டிக்கான லவ்ஸ் தான். யோன்மீனுமே கண்டிப்பாக உள்ளே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி டேக்கு கூட மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக டேக்கு கூட மூமெண்ட்ஸே நான் நிறையா உங்களுக்கு தரேன். ஓகேவா மை புக்களே செல்லக்குட்டீஸ்? அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.